சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்து நினைத்து ஒவ்வொரு நிமிஷமும் அழுது கொண்டு இருக்கிறாய். எதை நினைத்து தெரியுமா? வாழ்க்கையில் நாம் இவ்வளவு பெரிய கஷ்டப்படுவோம் என்று நினைக்கவில்லையே. ஆனால் இவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு விட்டோமே. என்ன செய்ய போகிறோம் வாழ்க்கையில்? ஏதேதோ வாழ்க்கையில் நல்லபடியாக இருப்போம் என்று நினைத்து ஆரம்பித்த வாழ்க்கை இப்பொழுது நரகத்திலேயே தான் இருக்கிறது. என்ன செய்ய போகிறோம்? எல்லோரும் நம் வாழ்க்கையை பார்த்து சிரிக்கப் போகிறார்கள். எல்லோருக்கும் ஒரு சிரிப்பு பொருளாக வாழ்க்கையோ மாறப்போகிறது. காலப்போக்கில் வாழ்க்கையோ மாறும் என்று நம்பினேன். ஆனால் வாழ்க்கையோ எனக்கு எதிராக மட்டுமே எனக்கு இருக்கிறது. எல்லா விஷயமும் எனக்கு பயத்தை கொடுப்பதாகவே இருக்கிறதே தவிர ஒரு நிமிஷம் ஒன்று கூட எனக்கு நல்லதாக நடக்கும் என்று எனக்கு புரியவே இல்லை சாயி என்று நின்று கண் கலங்குகிறாய். நீ கண் கலங்கி என்னத்தான் செய்ய போகிறாய்? கண் கலங்காதே. கண் கலங்கி எந்த பிரயோஜனமும் அல்ல. நீ தெளிவோடு இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் அற்புதமாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க கவலைகள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க அனைத்து விஷயங்களும் தெரிந்து உனக்கு என்னென்னலாம் என்னால் செய்ய முடியுமோ அனைத்து விஷயங்களையும் செய்து உன் வாழ்க்கையில் உன்னை ஒரு நிம்மதியாக வாழ வைப்பேன். அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நிமிஷம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் தனியாக இருக்க விடப் போவது கிடையாது. நீ நினைக்கிறாய் உனக்கு தனிமையில் இருந்தால்தான் நன்றாக இருக்கும் என்று. இல்லை, நீ தனிமையில் இருந்து தேவையே இல்லாமல் கஷ்டப்படுவதை எல்லாம் என்னால் பார்க்க முடியவில்லை. தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு தவறான சில எண்ணங்கள் வருகிறது. அதனால்தான் சொல்கிறேன், நீ தனிமையில் இருக்காதே. எப்பொழுதும் அப்பா நான் இருக்கிறேன் உன்னோடு. நீ நினைத்து பார், உன்னை சுற்றி நீ நினைத்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு விஷயங்களாக செய்து கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்கிறாய். நிச்சயமாக நீ யோசித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் வெற்றி பெறும். அதே நேரத்தில் தனியாக இருக்க வேண்டும். எனக்கு எப்பொழுதுமே எல்லா நிமிஷத்திலேயும் எனக்கு நான் தனிமையில் இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. நீ தனிமையில் எல்லாம் இருக்க நானோ உன்னை அனுமதிக்க மாட்டேன். எல்லா நிமிஷத்திலேயும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டேதான் இருப்பேன். நீ எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் தனிமையில் இருக்கிறோம் என்று நீ நினைக்கிறாயோ, எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு எந்த ஒரு விஷயத்திலேயும் தெய்வம் எனக்கு உதவி செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறாயோ, அப்பொழுது நேரடியாக சாய் என்னை விட்டு போ என்று சொல். அப்போ நான் போகிறேன். ஏனென்றால் நீ சொல்ல மாட்டாய் எனக்கு சாய் வேண்டும், சாய் வேண்டும், எனக்கு நல்லது செய்வார் என் சாய் என்றுதான் நீ நம்பிக்கொண்டு இருக்கிறாய். அந்த நம்பிக்கையை நான் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்க மாட்டேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நீ சீரும் சிறப்புமாக நல்லதொரு பிள்ளையாக எப்பொழுதும் இருப்பாய். எந்த நிமிஷம் வேண்டுமானாலும் உனக்கு நல்லது நடக்கும். காலம் முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தியான விஷயங்கள் நடக்கும். எல்லா தருணத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையில் இது நடந்து விட்டதே அது நடந்து விட்டதே என்று போட்டு குழப்பிக்கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அது எல்லா விஷயத்தையும் என்னிடம் சொல். நான் உனக்காக செய்து தருவேன். புரிகிறதா? நீங்கள் முதலில் உங்களின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தாதான் நல்லது நடக்கும். யாரோ மேலே, அதாவது கண்ணுக்கே தெரியாது அவர்கள் மேலெல்லாம் நம்பிக்கை வைப்பீர்கள். ஆனால் உங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பது குறைவுதான். அதனால்தான் சொல்கிறேன், முதலில் நம்பிக்கை உங்களின் மீது வையுங்கள். அப்பொழுதுதான் நல்லது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அனைத்து விஷயத்திலேயும் உங்களுக்கு துணையாக இருக்க போவது இந்த சாய். இந்த சாய் உன்னுடைய மன நிலைமையை புரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் புரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லது செய்ய போகிறேன். இந்த நேரத்தில் நீதான் அனைத்தையும், நான் தான் உன்னை எல்லா விஷயத்தையும் செய்யவும் சொல்வேன். இந்த விஷயத்தை செய்யாதே என்று உனக்கு கட்டளையும் இடுவேன். எல்லாமே எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எல்லாம் தெரியும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் துணையாக இருக்கிறேன். நீ எந்த ஒரு நிலையிலும் கவலைப்படாதே, சந்தோஷமாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில்
வாழ்க்கையில் நீ கவலைப்படும் அளவுக்கு நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்கு தவறான ஒரு பாதையை காட்டவே மாட்டேன். நல்லதொரு பாதையை மட்டுமே காட்டுவேன். எதிர்பார்த்த தருணங்கள் கூடிய விரைவிலேயே உனக்கு வரும். யாரெல்லாம் உன்னை தூற்றி உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்படி ஆயிடுவாய், அப்படி இருப்பாய், இப்படி இருப்பாய் என்று ஏதேதோ விஷயங்களை எல்லாம் சொன்னார்களோ அவர்கள் அனைவருமே உன்னுடைய முகத்தை கூட பார்க்க முடியாத அளவிற்கு வெக்கப்பட்டு தலை குனிவார்கள். நீயோ தலை நிமிர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் வாழ நம்புங்கள். நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குகிறீர்களோ அந்த தெய்வத்தை நம்புங்கள். அந்த தெய்வம் உங்களை நிச்சயமாக கைவிடாது என்று நம்புங்கள். நீங்கள் எந்த தெய்வத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ நம்புங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு நிச்சயமாக அற்புதமும் அதிசயமும் கண்டிப்பாக நடக்கும். நிறைய இடத்தில் தோற்று போய் விட்டீர்கள். வாழ்க்கையில் எல்லா நாளும் சிறப்பான நாளாகவே அமையும். அது எந்த மாற்றமும் அல்ல. நீயாக போட்டு குழப்பிக்கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு காலம் முழுக்க ஏதாவது ஒன்றை தவறாக நினைத்து கொண்டு இருந்தால் நான் என்னம்மா செய்ய முடியும்? உனக்கு நல்லது செய்ய முடியும். அதை நல்லபடியாக தக்க வைத்துக் கொள்வது உன்னுடைய கையில் தானே இருக்கிறது. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனையை எல்லாம் நீ சந்தித்தாய் என்பது உனக்கு தான் தெரியும். அதனால் நம்பிக்கையோடு இருங்கள். தேவைப்படும் ஒவ்வொன்றுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவைப்படும் ஒவ்வொன்றுக்கும் என்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுங்கள். நானோ ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விடுவேன். நான் யோசிக்கலாம் மாட்டேன். உதவி செய்யலாமா வேண்டாமா என்று. ஆபத்து என்று ஒன்று வந்து நீங்கள் கூப்பிட்டால் அந்த இடத்தில் இருப்பேன். கூப்பிடாவிட்டால் உங்கள் கர்மவினையோ வேலை செய்யும். கூப்பிட்டால் அந்த கர்மவினையை உடைத்து எறியக்கூட நான் தயங்க மாட்டேன். உடைத்து எறிந்து விடுவேன். இதுதான் நான். தெய்வம் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருக்கும். காலம் முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திற்கும் தெய்வங்கள் துணையாக இருக்கும். வெறுப்புகள் எல்லா நிமிஷத்திலேயும் வெறுப்புகளோடு யார் இருந்தாலும் சரிதான், அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்காது. நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் தோல்விகளையே பார்த்து கொண்டு இருக்கிறாய். தோல்விகள் அனைத்தும் மறைந்து நிச்சயமாக சந்தோஷம் என்ற ஒன்று உன் வாழ்வில் வரத்தான் செய்யும். இதில் எந்த ஒரு மாற்றமோ எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறோ உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து விடாது. ஏகப்பட்ட சந்தோஷங்களோடு உன் வாழ்க்கையோ துவங்க இருக்கிறது. இந்த துவக்கமான ஒரு வாழ்க்கையை என் கையிலிருந்து இறுக்கமாக பிடித்து கொண்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ற ஒன்றுக்குள் வா. நிச்சயமாக நான் உனக்கு இன்றும் என்றும் மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்து வாழ வைப்பேன். நான் உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன். காலம் முழுக்க நீ கேட்பது அனைத்தையும் தரும் ஒரு தெய்வமாகத்தான் இருக்கிறேனே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கவலைப்படுத்தி அதை பார்த்து சிரிக்கும் ஒரு அப்பாவாக நான் இல்லை. என்னை நம்பி கையை பிடிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சிறப்பான வாழ்க்கை மட்டுமே. ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொன்னது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னதான் கவலைகளோ கண்ணீரோ இருந்தால் சொல்வதற்கு ஆளில்லை என்று நினைக்காது. உனக்கு சொல்வதற்கு நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் சொல்வதற்கு நான் இருக்கிறேன். என்னென்ன நடக்கிறது, ஏதேது நடக்கிறது, எந்த விஷயம் நடக்கிறது, எந்த விஷயம் நடக்கவில்லை என்று எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க நான் இருக்கும் பொழுது நீ தேவையே இல்லாமல் கவலைப்படக்கூடாது. சந்தோஷமாகத்தான் நீ இருக்க வேண்டும். அதில் எந்த ஒரு குழப்பமோ எந்த ஒரு தயக்கமோ உனக்கு தேவையல்ல. சந்தோஷமாக இரு. சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ தயாராகிவிடு. வாழ்க்கை முழுவதும் நான் பார்த்தது முழுக்க கஷ்டம்தான். இனிமேல் வரும் நாட்களும் முழுவதும் கஷ்டம்தான் என்று நீ எதிர்மறையாக நினைத்து வாழ்க்கையில் எப்பொழுதும் துவண்டே கிடக்காது. துவண்டு கிடக்கும் நேரமெல்லாம் முடிந்துவிட்டது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் நேரம்தான் ஆரம்பித்து விட்டது. அதனால் சந்தோஷமும் கிட்ட நெருங்கிய பிறகு நீ எதற்காக தயங்க வேண்டும், எதற்காக பயப்பட வேண்டும், வாழ்க்கையில் இது நடக்குமோ அது நடக்குமோ என்று எதற்காக குழம்ப வேண்டும். வாழ்க்கையில் நீ குழப்பிக்கொள்ளும் அளவுக்கு எந்த ஒரு தவறான ஒரு விஷயம் நடக்காமல் இந்த சாய் உன் அப்பா, இந்த சாய் நிச்சயமாக உன்னை அரவணைத்து உன்னை எல்லா திசையிலும் அரவணைத்து உன்னை பாதுகாத்து வழி நடத்துவேன். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு அனைத்தும் பொன்னாகவும் அனைத்தும் பொருளாகவும் தன தானியம் செல்வம் அனைத்தும் கிடைக்கும். நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கும். நல்லபடியாக இருப்பாய். இப்பொழுது இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். எப்பொழுதும் நீ நினைக்கிறாய் அல்லவா,
நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது மாறும், என்ன ஏது என்று குழப்பிக்கொண்டே நீ நினைக்கும் வாழ்க்கையெல்லாம் விட உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தத்ரியங்கள் நீங்கி இன்பமோ உன்னுடைய வாழ்க்கையில் அமர ஆரம்பிக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.